தனிப்பட்ட விமர்சனங்கள் ஒரு மனிதர் மேல வருது, தனிப்பட்ட செயல்பாடுகள் ஒரு மனிதர் மேல வருதுன்னா என்னிடத்துல வந்தாலும் அது உண்மையாகவே இருந்தால் அது திருத்திக் கொள்ளக்கூடிய எண்ணம் எனக்கு வரணும். அது யாரா இருக்கட்டும், இதை நீங்க திருத்திக்கோங்க, இது இப்படி நீங்க பேசுறது சரியில்லை, இந்த வார்த்தை நீங்க உபயோகிக்கிறது சரியில்லை, இந்த முறையில இதை சொல்றது சரியில்லை, அல்லது நீங்க இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு கண்ணியமான முறையில சொன்னா அதை எடுத்துக்கொள்ளணும். அதை சபிக்கக்கூடிய முறையிலையோ அல்லது அழிக்கக்கூடிய முறையிலையோ, ஒருவரை எதிர்க்கக்கூடிய முறையிலையோ அல்லது வஞ்சகத்திலேயோ அல்லது எதிர்ப்பு காட்டக்கூடிய தன்மையிலையோ ஒருவர் சொன்னால் அதே அல்லாஹ்விடத்தில் ஒப்படைச்சிட்டு வர வேண்டியதா. விமர்சனங்கள் இல்லாம வாழ முடியாது. அதை எப்படி மார்க்கம் கையாள சொல்லுதோ, அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி ஒரு செய்யறதுனால உலகமே விமர்சித்தாலும், மனிதர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு நல்லது செய்ய நினைச்சாலும் அவன் நாடணும்ல. மனிதர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ஒரு கெடுதல் செய்ய நாடினாலும் என்ன செஞ்சிட முடியும்? அவன் நாடணும்ல. அல்லாஹ்வுடைய திருப்தியை கொண்டு போகக்கூடிய நேரத்துல உலகமெல்லாம் எதிர்த்தாலும் தூக்கி போட்டுருங்க. மனிதர்களுடைய திருப்தியை எதிர்பார்த்து போறீங்க, அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடலன்னா தயவு செஞ்சு வெளியே வந்துருங்க. இந்த மனுஷன் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. இவன் நீங்க மௌத்தா போற வரைக்கும் தான் உங்களோட இருப்பான், அல்லது உங்களுக்கு பிரச்சனை வர்ற வரைக்கும் தான் உங்களோட இருப்பான். உங்களுக்கு ஒரு ஆபத்துனா ஓடிடுவான் அந்த பக்கம் பார்த்து. உங்களுக்கு நீ மரணம் அடைஞ்சிட்டீங்கன்னா உங்களை அடக்கம் ஆயிட்டு உட்காந்து அவன் KFCயோ அல்லது பிரியாணியோ சாப்பிட்டு இருப்பான். அவ்வளவுதான் அவனுடைய வாழ்க்கையில உங்களுக்கும் அவனுக்கு உங்களை தொடர்பு. நீங்க இங்க திருப்தியையோ, நீங்க இங்க அங்கீகாரத்தையோ, நீங்க இங்க தவறா ஒருத்த நினைச்சிடக்கூடாதோ என்று நினைக்கக்கூடிய முதல் அங்கீகாரம் அல்லாட்ட தான். அதை வாங்கிட்டீங்கன்னா, அதை எதிர்பார்த்துட்டீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் தோணாது. அதை எதிர்பார்க்கலன்னா, மக்களோட திருப்தி எதிர்பார்த்துட்டே இருந்தீங்கன்னா, அவங்க விமர்சிச்சிங்கன்னா, இப்படி பசிக்காதீங்க, இப்படி பேசாதீங்க, நான் இப்படிப்பட்டவன் தெரியுமா, அப்படிப்பட்டவன் தெரியுமா சொல்லி மார்க்கத்துல நீங்க உறுதியா இருந்தாலும் அவங்களிடத்தை வளர்ந்து கொடுத்து போகக்கூடிய சூழல் ஏற்படும். அல்லாஹ்வுடைய திருப்தி நாடி இருக்கக்கூடியவங்களுக்கு இதெல்லாம் பெருசு இல்லை.